உங்களுக்கு ஒரு ஃபுல் சார்ஜுக்கு 60லேருந்து 65 கிலோமீட்டர் போகும். இது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள், அதனால ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 வரைக்கும் டாப் ஸ்பீட் போகும் உங்களுக்கு. எல்லோ கலர் ஸ்பெஷல் எடிஷன் கலர், ரொம்ப டிமாண்டிங்கான கலரு. இப்போ நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக்ல அவைலபிளா இருக்கு. வந்தீங்கன்னா உடனே நம்ம லோன் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். கலர் வேரியன்ட்ல எவ்வளோண்ணா இருக்கு? இதுல பாத்தீங்கன்னா 4 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. எல்லோ இருக்கு, ப்ளூ இருக்கு, கிரீன் இருக்கு, பிளஸ் உங்களுக்கு ரெட் கலர் ஆப்ஷன் இருக்கு. சார்ஜ் போட்டு சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிரும் உங்களுக்கு. சப்போஸ் ரொம்ப நாள் ஊருக்கு போற மாதிரி இருந்தா ஃபுல் சார்ஜ் பண்ணி எம்சிபி ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா டிஸ்சார்ஜ் கம்மியா இருக்கும். ஓகே. ஹை ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹை ப்ரோ, நல்லா இருக்கேங்க. ஓகேங்க ப்ரோ, கடைசியா ஒரு 3 months இருக்குங்களா? 3 months ஆச்சுங்க. நம்ம ஷோரூம் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு 7 months ஆச்சு. இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஷோரூம், சர்வீஸ் பிளஸ் ஷோரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணிங்க, புதுசான லொகேஷன்ல இது பண்ணிருக்கோம். நம்மளோட ஷாப் நேம், லொகேஷன் மட்டும் சொல்லிடுறீங்களா? நம்ம ஷாப் நேம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ வெற்றி விநாயகா ஆட்டோஸ். நம்ம லொகேஷன் பாத்தீங்கன்னா ஒண்டிபூர் ஃப்ளைஓவருக்கு கீழேயே இருக்கு, திருச்சி ரோட்லயே பேஸ் பண்ணி இருக்கு. ஓகே, நம்ம என்ன சார் பண்ணிட்டு இருக்கோங்க? நம்ம பாத்தீங்கன்னா கௌரவோட ஆத்தரைஸ் டீலரு. நம்ம கௌரவோட எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ் எல்லாமே டீல் பண்ணிட்டு இருக்கோம். அது போக சர்வீஸும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா லோன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க. லோன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம பஜாஜ் இஎம்ஐ கார்ட்ஸ் இருக்கு, கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு, அது போக பர்சனல் லோன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் காசு இல்லாம கூட வந்தா கூட எடுத்து கொடுத்துருவீங்களா? இல்ல, காசு இல்லாம நம்ம பண்ண முடியாது. ஒரு மினிமம் ஒரு டவுன் பேமெண்ட் கட்டினா மீதி பேலன்ஸ்க்கு நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேங்க சார், நம்ம டீடைலா பாத்துடலாங்களா? பாத்துக்கலாம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வாரியர் 5G LI லைட் இருக்கு மாடல். LI லைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான வாரியர் மாடல், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் வந்துடும். உங்களுக்கு ஒரு ஃபுல் சார்ஜுக்கு 60லேருந்து 65 கிலோமீட்டர் போகும். இது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள், அதனால ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 வரைக்கும் டாப் ஸ்பீட் போகும் உங்களுக்கு. எல்லாமே LED இண்டிகேட்டர் லைட்ஸ் எல்லாமே LED. 3 வருஷம் வாரண்டியோட வந்துடும். மோட்டர், கண்ட்ரோலர், பேட்டரி மூணுத்துக்குமே 3 வருஷம் வாரண்டியோட வந்துடும். ஓகே, இது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் கெபாசிட்டி போலாம்? 2 பேர் போனா எவ்வளவு ஸ்பீட்ல போகுங்க இது? 2 பேர் போனீங்கன்னா ஒரு 35லேருந்து 40 ஸ்பீட் வரைக்கும் போகலாம். அது போக முன்னாடி லோடிங் பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிலோ வரைக்கும் லோடு வச்சுக்கலாம். ஓகேங்க. இப்போ இது யார் யார் சார் எடுக்கலாங்க? இது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கூல் கிட்ஸ் பிளஸ் ஏதாச்சும் வியாபாரத்துக்கு லக்கேஜ் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போகணும், பால் கேன் இல்ல தண்ணி கேன் இது கொண்டு போகணும் அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த வண்டி எடுக்கலாங்க. ஓகேங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி ப்ரோ ஆக்சுவலா வந்து எவ்வளவு நேரம் சார்ஜஸ் போட்டா எவ்வளவு கிலோமீட்டர் போகுங்க? இது 4.5 to 5 years சார்ஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு 60லேருந்து 65 கிலோமீட்டர் சார்ஜ் கிடைக்குங்க. ஓகேங்க. இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி கெபாசிட்டில எப்படிங்க ப்ரோ? இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1600 கிலோவாட் பேட்டரி வரும். ஓகேங்க. உங்களுக்கு எல்லாமே LFP பேட்டரி, லித்தியம் ஃபெரோபாசேட் பேட்டரி, 3 வருஷம் வாரண்டியோட வந்துடும். உங்களுக்கு லைஃப் சேஃபஸ்ட் பேட்டரி, அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாது, அவ்வளோ சீக்கிரம் ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மிங்க. இப்போ நம்ம கௌரவம் ஏன் ப்ரோ எடுக்கணும்? ஆக்சுவலா வந்து கௌரவம் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா, மேட் இன் பழனி, மேட் இன் தமிழ்நாடு. உங்களுக்கு மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது சர்வீஸ் சப்போர்ட் கரெக்டாக இருக்கும். நம்ம சர்வீஸ் டீலர் நெட்வொர்க் கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா 11 டீலர் கிட்ட இருக்கு. உங்களுக்கு டீலர் நெட்வொர்க் கரெக்டாக இருக்கும், ப்ளஸ் சர்வீஸ் எதுனாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. இதோட பிரைசிங் ப்ரோ? இது பாத்தீங்கன்னா ஆன் ரோட் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 73 வருதுங்க. 73ங்க. இப்போ இதுக்கெல்லாம் டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டலாங்க ப்ரோ? இதுக்குன்னா ஒரு 10,000லேருந்து 15,000 டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா மீதி பேலன்ஸ் நம்ம பேங்க் இஎம்ஐ பண்ணி கொடுத்துடலாம். இது பாத்தீங்கன்னா வாரியர் LI லைட்லயே எல்லோ கலர் ஸ்பெஷல் எடிஷன் கலர், ரொம்ப டிமாண்டிங்கான கலரு. இப்போ நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக்ல அவைலபிளா இருக்கு. வந்தீங்கன்னா உடனே நம்ம லோன் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி பாத்துக்கலாம். ஓகே, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நான் ரெஜிஸ்ட்ரேஷன்? இதுவும் நான் ரெஜிஸ்ட்ரேஷன், சேம் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் தான். உங்களுக்கு ஸ்பீடு பாத்தீங்கன்னா 35லேருந்து 40 வரைக்கும் போகும். உங்களுக்கு 3 வருஷம் வாரண்டியோட வந்துடும். ரிவர்ஸ் மோட் வந்துடும், பார்க்கிங் மோட் வந்துடும். உங்களுக்கு ஹைபிரிட் சார்ஜர், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். ஓகே, இது மோட்டர் கெபாசிட்டிக்கெல்லாம் வாரண்டி இருக்குங்களா? மோட்டர், கண்ட்ரோலர், பேட்டரி மூணுத்துக்குமே 3 வருஷம் வாரண்டியோட வந்துடும். ஓகே. போன டைம் ஆக்சுவலா இந்த எல்லோ கலருக்கு நல்ல டிமாண்ட் இல்லைங்களா? ஆமாங்க, போன டைம் வீடியோ போட்டதுல எல்லோக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. எல்லோ வந்து ஸ்பெஷல் எடிஷன் கலரு, நடுவில் கொஞ்சம் டிமாண்ட் இருந்ததுனால ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ மறுபடியும் நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓகே, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சேம் தான் இல்லைங்களா? இதுவும் வந்து எவ்வளவு நேரம் சார்ஜஸ் போடணும்னா? இதுவும் 4 to 5 years சார்ஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60லேருந்து 65 கிலோமீட்டர் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து லேடிஸ் நல்ல வண்டி இல்லைங்களா ஓட்டுறதுக்கு? லேடிஸ் ஓட்டி பழகுறவங்க அவங்களுக்கு எல்லாம் சூப்பரான வண்டி. லைசன்ஸ் வேண்டியதுல முக்கியமா ஓட்டி பழகி அதுக்கப்புறம் லைசன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சார்ஜிங்ல இது வந்து எவ்வளவு கிலோமீட்டர் போலாங்கன்னா? ஒரு ஃபுல் சார்ஜுக்கு 60லேருந்து 65 கிலோமீட்டர் போலாம். ஒரு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் சார்ஜ் போட்டீங்கன்னா போதும். ஆனா இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் எல்லாம் எவ்வளவுனா? வாரியர் LI லைட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10,000லேருந்து 15,000 இனிஷியல் கட்டினாலே போதும். நம்மளுக்கு எல்லோ கலருக்கு முக்கியமா டவுன் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு நிறைய என்கொயரி வந்துச்சு. எல்லா கஸ்டமருக்கும் நம்மளால பண்ண முடியல. முக்கியமான காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் நம்மளுக்கு கோயம்புத்தூர் ப்ரூஃபா இருக்கணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருக்கணும். நம்ம பேங்கிங்ல தான் பண்ண போகிறோம். இது எல்லாமே கன்சியூமர் லோன் மாதிரி பண்ணுறாங்க. அதனால சிபில் ஸ்கோர் ப்ளஸ் இன்கம் ப்ரூஃப் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம 10,000 15,000 இனிஷியல் பண்ணிடலாம். நம்ம லாஸ்ட் டைம் போட்டதுக்கு நிறைய வியூஸ் வந்துச்சு, நிறைய கால்ஸ் வந்துச்சு, நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 73 ரூபா வருது. நம்ம டவுன் பேமெண்ட் 10,000. அதை நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணி 10,000க்கே வண்டி தரீங்களான்னு கால் பண்ணியிருந்தாங்க. நம்ம வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 73 ரூபா வருது. டவுன் பேமெண்ட் 10,000 கட்டினா மீதி பேலன்ஸை நம்ம இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா கௌரா வாரியர் எல்ஐ பிளஸ் மாடல். உங்களுக்கு ஒரு ஃபுல் சார்ஜுக்கு 70 to 75 கிலோமீட்டர் கிடைக்கும். உங்களுக்கு ரிமோட் லாக் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக ரிமோட்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபைன் மை வெஹிக்கிள் அந்த ஆப்ஷன் இருக்கு. ரிவர்ஸ் மோட் இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே எல்இடி லைட் வந்துடும். பேட்டரி மோட்டர் கண்ட்ரோலர் 3த்துக்குமே 3 வருஷம் வாரண்டியோட வந்துடும். இது ரிஜிஸ்ட்ரேஷன் நான் ரிஜிஸ்ட்ரேஷன்? இது நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் தான். உங்களுக்கு சிட்டி ஸ்பீட்ல போகும். மேக்ஸிமம் டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 35 to 40 வரைக்கும் நம்ம பண்ணலாம். ஓகேங்க. இது ஆன் ரோட் பிரைஸ் எவ்வளோ வருதுங்க? ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா 84 வருதுங்க. இது ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இன்க்ளூடட்ல ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா 84 வருதுங்க. 84. இதுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளோனா வருது? இதுக்கும் சேம் ஒரு 10,000 to 15,000 இனிஷியல் கட்டிங்கன்னா நம்ம லோன் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே. இதுக்கு நம்ம பஜாஜ் கார்டு எல்லாம் அவைலபிளுங்களா? பஜாஜ் கார்டு, உங்களுக்கு கிரெடிட் கார்டு எல்லா ஆப்ஷன்ஸுமே அவைலபிளா இருக்கு. நம்ம எதுல வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். கலர் வேரியன்ட் எல்லாம் எவ்வளோனா இருக்கு? இதுல பாத்தீங்கன்னா 4 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. எல்லோ இருக்கு, ப்ளூ இருக்கு, கிரீன் இருக்கு, பிளஸ் உங்களுக்கு ரெட் கலர் ஆப்ஷன் இருக்கு. ஆனா நெக்ஸ்ட்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல்ஸ், ஹை ஸ்பீட் மாடல்ஸ் கௌரால G5 and G6 வேரியன்ட்ஸ். உங்களுக்கு பாத்தீங்கன்னா G5னா ஒரு 70 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும். G6 போயிட்டீங்கன்னா 120 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கிடைக்கும். உங்களுக்கு 3 மோட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மோட்ல பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் ஸ்பீட் போகும். செகண்ட் மோட்ல 52 வரைக்கும் போகும். தேர்ட் கியர் போகும்போது உங்களுக்கு 65 வரைக்கும் டாப் ஸ்பீட் போகும். ரிவர்ஸ் மோட் வந்துடும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டியூப்லெஸ் டயர், எக்ஸல் சைஸ் டயர்ஸ். டயர் கொஞ்சம் வித் நல்லா இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா காம்பி பிரேக்கிங் சிஸ்டமோட வருது. உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வண்டி ஸ்கிட் ஆகாது. சேம் 3 வருஷம் வாரண்டி வந்துடும். உங்களுக்கு பேட்டரி மோட்டர் கண்ட்ரோலர் 3த்துக்குமே 3 வருஷம் வாரண்டி. இல்லாட்டி 50,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வாரண்டியில கவர் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு ஆக்சுவலா எவ்வளவு நேரம் நான் சார்ஜஸ் போடணுங்க? இதுக்கு சேம் 4 to 5 hours சார்ஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜுக்கு 70 கிலோமீட்டர்ஸ் G5 வேரியன்ட்னா, இதே G6 வேரியன்ட்னா 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் கிடைக்கும். ஓகே. இது யார் யாருன்னு எடுக்கலாங்கன்னா, இது நம்ம காலேஜ் பசங்க இல்ல நல்லா ஓட்ட தெரியும் வண்டி அப்படிங்கும்போது நம்ம ஸ்பீடு எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு இந்த வண்டி நல்லா கரெக்டா இருக்கும். உங்களுக்கு இது டாப் ஸ்பீட் எவ்வளவு வரும்? டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 65 வரைக்கும் போகும். உங்களுக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சிங்கிள் பர்சன் போனா 65 வரைக்கும் போகும். டபுள்ஸ் போனாலே 65 வரும். நல்ல வெயிட் இருக்கும். மோட்டர் பாத்தீங்கன்னா 1000 வாட் மோட்டர். அதனால உங்களுக்கு கூலிங் பவர் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஓகே. இப்போ இதுல வந்து கலர் வேரியன்ட் இருக்குங்களா எப்படிங்க? இதுல 2 கலர் வேரியன்ட் இருக்கு. ஒன்னு வந்து மேட் ப்ளூ, இன்னொன்னு மேட் பிளாக் இருக்குங்க. ஓகேங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பேட்டரிங்கண்ணா போட்டிருக்கேன்? இது சேம் LFP பேட்டரி, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி. உங்களுக்கு G5 வேரியன்ட்டுக்கு 2 கிலோவாட் பேட்டரி வரும். இதே G6 வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 3.3 கிலோவாட் பேட்டரி வரும். ஓகேங்கண்ணா. இப்போ இந்த ஆக்சுவலா EV வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் அந்த பேட்டரி மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அது மட்டும் எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு மட்டும் சொல்லிடுறீங்களா? பேட்டரியை பொறுத்தவரைக்கு 10% கம்மியாகாம நம்ம சார்ஜ் போட்டுக்கணும். ஃபுல் சார்ஜ் பண்ணணும். கம்ப்ளீட்டா சார்ஜ் பண்ணும்போது தான் அது கரெக்டா சார்ஜ் ஆகும். LFP பேட்டரியை பொறுத்தவரைக்கு உங்களுக்கு அதே சமயத்துல ரெகுலரா சார்ஜ் பண்ணணும். ஒரு 2 weeks ஒன்ஸ் ஆச்சு நம்ம சார்ஜ் போடணும். சப்போஸ் ரொம்ப நாள் நம்ம ஊருக்கு போறோம்னா நம்ம இந்த வண்டியில பாத்தீங்கன்னா MCB வந்தது. ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணி நீங்க MCB ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா டிஸ்சார்ஜ் கம்மியா. இப்போ வந்து இந்த வண்டி ஆக்சுவலா நம்ம சார்ஜஸ் போட்டு திடீர்னு மறந்துட்டு ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆயிருங்களா? இது 4 to 5 hours சார்ஜ் போட்டு சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிரும். உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப நாள் ஊருக்கு போற மாதிரி இருந்தா ஃபுல் சார்ஜ் பண்ணி MCB ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா டிஸ்சார்ஜ் கம்மியா இருக்கும். ஓகே. இதுனா இது வந்து சார்ஜர், டிஜிட்டல் சார்ஜர் வந்துடும். உங்களுக்கு இதுலயே ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே காட்டும். எவ்வளவு சார்ஜ் இருக்கு, எவ்வளவு % சார்ஜ் ஏறி இருக்கு, இன்னும் எவ்வளவு நேரம் சார்ஜ் ஏறணும், எவ்வளவு கரண்ட் இழுக்குது, எல்லாமே இதுல காட்டிடுது இந்த டிஜிட்டல் மீட்டர்ல. ஓகேண்ணா. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் வச்சுக்கலாம் இல்லைங்களா? இதுல ஒரு ஹெல்மெட் வச்சுக்கலாம். இதோட ஆன் ரோடு பிரைஸ் எவ்வளவு வருதுங்கண்ணா? G5யோட எக்ஸ்ஷோரூம் ரேட் பாத்தீங்கன்னா 75,450 வருது உங்களுக்கு. அதுல இருந்து G6 பாத்தீங்கன்னா 99,999 வருது உங்களுக்கு. இதுக்கு டவுன் பேமெண்ட் 10,000 போதுங்களா எப்படி? ஒரு 15,000 to 20,000 கட்டிங்கன்னா உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல்னால நம்ம பிரைவேட் ஃபினான்ஸ் இருக்கு, லோக்கல் ஃபினான்ஸ் இருக்கு, பேங்க் ஃபினான்ஸ் இருக்கு. நம்ம ஈஸியா EMI வாங்கி கொடுத்துடலாம். சப்போஸ் வெளியூர் ப்ரூஃப்னாலும் நம்ம இங்க லோக்கல்ல ஒரு கேரண்டி வாங்கி நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணா. வெஹிக்கிள் எடுக்கிறது பெருசா வந்து ஒண்ணும் இல்லைங்கண்ணா. அப்ப எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. இதுல என்ன இன்னும் இஷ்யூனா கேட்டா சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா தர்றதே இல்ல, சரியா தரதில்ல. கௌரவ பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் எல்லாம் எப்படிங்கண்ணா? கௌரவ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 11 years கம்பெனி இருக்கு. ஒரு 8 years நம்ம ஷோரூம்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு டீலர் நெட்வொர்க் கோயம்புத்தூர்ல ஒரு 11 டீலர் கிட்ட இருக்காங்க. உங்களுக்கு டீலர் நெட்வொர்க் இருக்கு. எந்த இஷ்யூனாலும் நம்ம கிளைம் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு பள்ளியில தான் மேனுஃபேக்சரிங் எல்லாமே. ஸோ ஈஸியாக கிளைம்ஸ் எல்லாமே நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம கிட்ட என்னன்னா ரெடி ஸ்டாக் ஸ்பேர்ஸ் எல்லாமே ரெடியாக ஸ்டாக்காக இருக்கு. ப்ளஸ் மெக்கானிக் இருக்காங்க.
உங்களுக்கு வெளியில ஏதாச்சும் பிரேக் டவுன்னாலும் நீங்க கூப்பிட்டீங்கன்னா நாங்களே வந்து நேர்ல வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஓகேண்ணா. அதாவது இப்ப நம்ம ஏதாச்சும் வந்து ஈவியோட ஸ்பேர் பார்ட் இல்லைனாலும் வாங்கிக்கலாங்களா? நம்ம கிட்ட எல்லா ஸ்பேர்ஸுமே ரெடி ஸ்டாக்கா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா கையோட மாத்தி கொடுக்கறனாலும் மாத்தி கொடுக்கலாம், இல்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் வெளியில மாத்தினாலும் மாத்திக்கலாம்.